மதியழகன், அதே போல இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஈரானிய மக்களுக்கு ஈரான் அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, அங்கிருந்து உடனடியாக வெளியேறி விடுங்கன்னு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறணும் அப்படின்னா என்னென்ன நடைமுறைகளை ஈரான் முன்னெடுத்திருக்கிறது? அந்த மாதிரி எச்சரிக்கை ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா அங்க இருக்கக்கூடிய ஈரானிய மக்களுக்கு? அது போன்ற எச்சரிக்கை எதுவும் தற்பொழுது கொடுக்கப்படவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடிதான் தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஈரான் தனது பதிலடியை தற்பொழுது மேலும் விரிவாக்கம் செய்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய ரியாதிலும் வெடிச்சத்தம் கேட்டதாக அல் ஜசீரா தொலைக்காட்சி தற்பொழுது செய்தி ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் வெடிச்சத்தம் கேட்டதாக தகவலானது வெளிவந்த நிலையில் தற்பொழுது துபாயிலும் வெடிச்சத்தம் கேட்டிருப்பதாக அல் ஜசீரா செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்த அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது சவுதி அரேபியாவினுடைய ரியாதிலும் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களையும் குறிவைத்து ஈரான் தாக்குதலை விரிவாக்கம் செய்திருக்கிறது. அதே போல ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்பொழுது துபாயிலும் ஈரான் தாக்குதல் தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களையோ அல்லது இராணுவத்தினரையோ குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள், கடற்படை, கப்பற்படை, விமானப்படை உள்ளிட்ட பல்வேறு தளங்களை அமெரிக்கா நாடுகளில் நிறுவி இருக்கிறது. ஏனென்றால் மத்திய கிழக்கில் போர் போன்ற ஏதேனும் சூழல் ஏற்பட்டால் தங்கள் படைகள் அங்கு செல்வதற்கு விரைவான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டு இருக்கிறது. கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் தான் அமெரிக்கா தங்களது தளங்களை நிறுவி இருக்கிறது. அந்த தளங்களை குறிவைத்துதான் தற்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. மதியழகன், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்துதான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப ஈரான் பதிலடி தாக்குதலா அமெரிக்க தளங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. பொதுவா உலகில் எங்காவது போர் மூண்டா அமெரிக்கா தலையிட்டு அதை நிறுத்தி வைக்கும், அதை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ அதிபர் ட்ரம்ப் அவர்களே இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த சூழல்ல மற்ற உலக நாடுகள் அமைதி காக்க சொன்னா ட்ரம்போ இஸ்ரேலோ அதை கேட்பாங்களா? இதுக்கு முடிவுதான் என்ன? அதாவது அமெரிக்கா போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் பல்வேறு முறை கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தான் நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் பலமுறை கூறியிருக்கிறார். உலகில் அமைதி வேண்டும் என்று இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் உலகில் பல போர்களுக்கு அமெரிக்காவே காரணமாகவும் இருந்திருக்கிறது. ஈராக் மீது நடத்திய தாக்குதல், சமீபத்தில் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்தது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் அமெரிக்காவே அத்துமீறி செய்திருக்கிறது. இங்கு ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஈரானினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டது. குறிப்பாக அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் ஈரான் அதனை எதிர்த்தது. இந்த நிலையில்தான் ஈரானில் உள்நாட்டு பிரச்சனைகளை முன்வைத்து அந்த ஊர் மக்கள் போராடிய நிலையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, எடுத்தால் நாங்கள் ராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் ஈரானினுடைய அந்த நாட்டினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய வகையில் எல்லாம் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலால் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழல் எப்போதுமே நிலவி வருகிறது. ஏனென்றால் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கும் நட்புறவு கிடையாது. அது இஸ்ரேல் பாலஸ்தீன், இஸ்ரேல் காசா இடையேயான பிரச்சனை காரணமாக அந்த நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு எப்போதுமே நட்புறவு இருந்தது கிடையாது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் லெபனான், சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக கத்தாரிலும் கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஏனென்றால் ஹமாஸ் போராளிகள் அங்கு இருக்கிறார்கள், அவர்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக கத்தார் மீது தாக்குதல் நடத்தியது. இதெல்லாம் ஏற்கனவே மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில்தான் தற்பொழுது அமெரிக்காவை விட முன்பாகவே இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டது. இதற்கு தற்பொழுது ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. நேரடியாக பூகோள ரீதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும். அந்த வகையில் தான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அமெரிக்கா பூகோள ரீதியாக நேரடியாக அமெரிக்காவை தாக்குவது ஈரானால் இயலாத காரியம் என்பதால் தான் பக்கத்து நாடுகளில், அதாவது கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படை தளங்களை குறிவைத்து
ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை தொடங்கிய நிலையில் பதில் தாக்குதலை தற்பொழுது ஈரான் நடத்தி வருகிறது. இதற்கு உடனடியாக உலக நாடுகள் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்ய வேண்டும். இருதரப்பும் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் கோரிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கக்கூடிய கோரிக்கையை ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் ஏற்றுக்கொள்வார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளை ட்ரம்ப் மிக கடுமையாக சாடி வருகிறார். அவர்களை அந்த அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளில் இருந்து ட்ரம்பும் வெளியேறி இருக்கிறார். அதே போல நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் காசா விவகாரத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் கூட கோரிக்கை வைத்தன. காசாவில் மனிதத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற தாக்குதல்கள் எல்லாம் நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கையையும் நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இருவருமே பொதுவாக சர்வதேச நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளினுடைய கோரிக்கைகளையோ அல்லது அவர்களுடைய அறிவுறுத்தல்களையோ வேண்டுகோள்களையோ இருவரும் மதிப்பது கிடையாது. இரு தலைவர்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த வகையில் இது அவர்களாகவே முடிவு செய்து சண்டையை நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பிற இஸ்லாமிய நாடுகள் கத்தார் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்புணர்வை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் சரி, கத்தாரும் சரி, அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடாக இருக்கிறது. இதை ட்ரம்பே பலமுறை கூறியிருக்கிறார். ட்ரம்ப் சர்வதேச பயணங்கள் மேற்கொள்ளும் போது கூட அண்மையில் கூட கத்தார் சென்று அந்த நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். அப்பொழுது கத்தார் தமக்கு மிக நெருங்கிய நட்பு நாடு, நம்ப தகுந்த நாடு என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவும் கத்தாரும் தங்களுக்கு நெருங்கிய நாடு என்றெல்லாம் பலமுறை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் ட்ரம்பிடம் பேச வேண்டும். அவரும் இஸ்ரேலும் முடிவு செய்து அவர்களாகவே சண்டையை நிறுத்தினால்தான் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர மற்ற சர்வதேச அமைப்புகள், ஐநா போன்ற அமைப்புகள் சொல்வதையெல்லாம் ட்ரம்ப் என்றைக்குமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொண்டதில்லை. அந்த வகையில் இவர்கள் இருவரும் முடிவு செய்தால் மட்டும்தான் இந்த சண்டை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.